சித்ரா வந்துருச்சு. சித்ரா சித்ரா எப்போ வந்த நீ? நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன். சரி யாக்கே கிளம்பிட்டாளா? கிளம்பிப்பா நினைக்கிறேன். அதேமா பஸ்ஸில் வரான்னு நினைக்கிறேன் அவ. என்ன துர்கா உனக்கு ஃபோன் பண்ணாளா லேக்கியா? ஆமாம் ஃபோன் பண்ணா 10 மணிக்கு கிளம்பணும்னா. நாளைக்கு ஃபங்க்ஷன் ஒட்டிக்கு என்ன செஞ்ச மாதிரி என்ன பிளான் பண்ணியிருக்க? ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ்ஸே கொண்டு வரல. ட்ரெஸ்ஸே முதல்ல இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷனு வீட்டுக்கு போய் ஃபேமிலி ஃபங்க்ஷனு கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக பிளான் பண்ண ட்ரெஸ் கொண்டு வர வந்திருக்க நீ. அது என்ன செய்ய போறேன்னு தெரில. தெரியலன்னு இல்லை, இந்த லட்சணத்தில் வந்திருக்க நீ பிளானிங்கில் கோஆப்ரேட் பண்ணியிருக்க. அப்படி காலிஷ் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால வெயிட் பண்ணுறா. ஆமாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லாம 6:30 நல்லா தூங்கிடுவான். நீ பாரு ட்ரெஸ் எல்லாத்தையும் திட்டு வாங்க போகிறேன். என்ன திட்டு தானே வாங்க போகிறேன்? அடுத்து சொல்லு. பெரியமா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணு, அவனை எழுப்பி விடுவான். கரெக்ட் தானே? ஒன்று பேசணும்னு சொன்னால் அடுத்து என்னமோ படித்து இந்த ஸ்கூல் ஸ்டேஜில் ட்ராமாவில் பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, நான் படித்து சொல்லி முடிச்சுட்டு டைலாக் நீ சொல்லு அடுத்து. கிட்டத்தட்ட என்ன பயப்படாம பேசு, என்ன யூடியூப் தானே பேசு பயப்படாம. என்ன பயம் இருக்கு? பார்க்காதா? அவ பெரிய சிங்கர் வேற. பாடுதுடா. புது டாபிக் வந்துருது. லைன் பாடு, அப்படி பாடு. என்ன பாட? போடுறா அதுவும் சிக்கலாகி போச்சு. ட்ரெஸ் மாதிரி சொதப்பி போச்சு அதுவும். கலா எப்படி இருக்கிற? உன் கால் எப்படி இருக்கு இப்ப? கால் பரவாயில்ல, கால் பரவாயில்ல. என்ன சார் படுத்துட்ட? எங்க இது கேட்டு இப்பதான் ஆரம்பம். இருக்கு முடிய இன்னும் 2 நாள் இருக்கு சண்டே வரைக்கும். ஆமா சண்டே வரைக்கும் நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு வாய்ஸ் கொடுங்க, எல்லாரும் எப்படி இருக்குன்னு பாப்போன்னு பார்த்தா கால் எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு கொடைக்கானல் போனாங்கல்ல, எப்படி இருந்துச்சு கொடைக்கானல் ட்ரிப்லாம்? நீ பாத்தியா துர்கா? வீடியோல பாத்தியா? செமையா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போயிட்டு வந்திருக்காங்க. நம்மளும் அடுத்த ட்ரிப் போடுமா? நம்ம அடுத்த ட்ரிப் போகலாம், நம்ம ஜாலியா போகலாம். ஓகே எத்தனை நாள் போட போறீங்க? நான் போடுவோம் 2 நாள். முதல்ல ஒரு 2 நாள் ஆரம்பிப்போம், அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போவோம். இந்த மாதிரி தான் நாங்களும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அந்த தடவை தான் லைட்டாக வீட்டில் மீட் பண்ணோம். இந்த டைம் வந்து வெளியில் ஒரு டூர் மாதிரி போகலான்னு கொடைக்கானல் பிளான் பண்ணோம். இப்போ அதே மாதிரி நாங்கள் கசின்ஸோடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன கெட் டுகெதர். அதோட அப்படியே வந்து எங்கள் அத்தையோட 60வது பர்த்டே வருது. ஸோ இதை வச்சு அதை தான் மெயின் இதை வச்சுட்டு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்திருக்கோம். சூப்பராக ஜாலியாக போகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் அந்த எல்லாருமே 60th பர்த்டேக்கு தான் வந்திருக்காங்க. சரி ஒரு வாய்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் ஆளாளுக்கு கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குண்ணே, அப்படி தானே? ஆமாம் கை நடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்க. வாய் நடுங்குது. வாய் நடுங்க. ஆமாம், பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு. என்ன பேசுறதுன்னு அடுத்தடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. நாளைக்கு எங்க பெரிய தலை வரும், அதை வச்சு ஒரு வீடியோ போடுவோம் பாரு. அடுத்து அவ பேசுவா. அவங்க சிங்கர் கிளம்பிட்டாளா? மகா கணபதி சிங் பாட்டு பாடுற. மகா கணபதி போட்டோம்னா அவ்வளோதான் ஞாபகம் வரும். ஒரு டேப் ரெக்கார்டு முன்னாடி இருக்கும். இந்த பாட்டு கூட தளபதி இல்ல, யமுனையாற்று. அது வேற ஆக்ஷனோட தூக்கிட்டு போக. ஆமா, என்ன எல்லாம் தலையை ஆடிட்டு இருக்க சொல்லு. அதான் யமுனை ஆற்றிலே டான்ஸுக்கு அப்படி பாடுவாங்க. டான்ஸுக்கு அப்படி பாடுவாங்களா? டான்ஸுக்கு அப்படி பாடுவாங்களா? தெளிவா இருந்திருக்கா? முதல்ல தெளிவா பேசு. அவளுக்கு தூக்கம் வந்துச்சு பாவம், டைம் ஆச்சு இல்ல. காலையில இருந்து எவ்வளவு வேலை. நாளைக்கு காலையில நல்லா பேசிடுவேன். எல்லாரையும் பார்த்து அதனால டயர்ட். குடும்பம் பெரிய குடும்பம் துர்காவுக்கு. ஆமா, காலையில இருந்து 2 நாத்தனாரு, 2 மச்சான். போதும் குடும்பம். உங்க குடும்ப ஹிஸ்டரியை சொல்லி முடிச்சுட்டா. எல்லாரும் இங்கே இருக்காங்க. பெருமையா நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவ பாரு ஊடால கூட ஒரு டேமேஜ் பண்ண வரா பாரு. எங்க இருந்தா என்ன அவங்களும் மச்சான் தானே. அடுத்து என்ன பேச உன் ஃபேமிலி அடுத்து சொல்லு. உன்னோட இதை என்ன சொல்ல வர மாட்டேங்க. அடுத்து நீ சொல்லு மாத்தி மாத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. என் பேரை சொல்லு. நானு பிள்ளையா ஃபுல்லா சொல்லலைங்கயா. ஆமா, போதும். ஆகாயம் வருது, அதனால ஒரு பாட்டு எடுத்துப்பா. ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்ல நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா, சோள காட்டு பொம்மை
எவ்வளோ அழகான சுச்சுவேஷன்ல ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா இப்படி ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா, சோள காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல, கைய விட்டு காதல் போன கையில் ரேகை இல்ல, கண்ணுக்குள்ள இப்ப கண்ணுக்குள்ள மஞ்சுமல் பாய்ஸ்ல எல்லாம் எப்படி அழகா எப்படி எடுத்திருந்தாங்க இந்த வியூவை பாரு. அதுக்கு எப்படி பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி குதிரை வண்டி ஓட்டுற மாதிரி கண்ணுக்குள்ள இப்ப கடல் கசிவது பாரு. பாட்டு கொலை பண்ணாத ஒழுங்கா பாடு. பாட்டுங்க பாரு, இது என்ன எப்படி பாடுவ? நான் நல்லா பாடுவான், நீ நல்லா பாடுவே. பொண்ணானம் பாடு ஒன்னா வந்து சேரு, கண்ணுக்குள்ள இப்ப கடல் கசிந்து வர்றத பாரு. சரி முடிச்சிட்டியா? சரி விடு போதும். இதுக்கு இவ்வளோ நேரம் வந்து டங்கிலீஷில் போடு, அதில் போடு, இதில் போடு இவ்வளோ கேட்க. இங்கே பாரு வீடியோ பாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. வியூவை பார்த்தியா? சூப்பராக இருக்கு பாரு. ஃபுல் மிஸ்ட்டு. போலாமா? கிளம்பிடுவோம். வேற பிளேஸ் போவோம். என்ன அப்படி கேரளா போவோம். கேரளா தான் வருவேன். நீ அப்ப இருந்து முதல்ல இருந்து கேரளால என்னதான் பாத்தீங்க? யாரு இது இவ்வளவு அழகா இருக்கு? செம லேடி. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிரும், நம்ப மாட்டாங்க யாரும். இதுல நான் வந்து இந்த இடத்துல வந்து இல்ல இந்த ஹீரோயின் ரேஞ்சுக்கு அப்படியே மிஸ்ட் வருது, என்னை எடுத்து கொடுன்னு சொன்னா நான் போகும்போதெல்லாம் மிஸ்ட் பயந்து ஓடிடுச்சு. ஏ குதிரை அழகா இருக்கே. அரபி குதிரை. குதிரையில 2 சவாரி வேற. நீ போயிருக்கியா துர்கா? ஐயம்மா போயிருக்கேன் ஒரு தடவை கோயம்புத்தூர்ல போயிருக்கேன். ஆமா குதிரை டக் 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 டக்னு குச்சி குச்சி ஓடிடுச்சு. எங்க அக்கா ஒரு மிதி மீச்சிட்டு ஓடிடுச்சு. அவள எதுக்கு மீச்சு? அவ அக்கா அவ என்ன செஞ்சான்னு தெரியல, எதுவும் வாழைக்கண்ட புடிச்சிட்டாலோ என்னவோ. நீ குதிரையை உட்கார்ந்துருக்கும் போதா? அப்புறம் நான் அது அப்புறம் என்ன சொல்ல, குதிரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இந்த வீடியோல இந்த இது வருதுல்ல, இது வந்து சூசைட் பாயிண்டாம். ஆனால் எதுக்காக இதை வந்து இப்படி பெருசாக வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டாக வச்சுருக்காங்கன்னு தெரியலை. அந்த இதை வந்து பேர் மட்டும் மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்ட்டுன்னு. ஆனால் முன்னாடி போய் இந்த மாதிரி சூசைட் பண்ணுறதுக்குன்னு எல்லோரும் இங்கே தான் போவாங்களாம். அது வந்து கரெக்டான ஹிஸ்ட்ரி தெரியலை. ஆனால் எதுக்காக அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வியூ வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், கான் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப கூட்டமாக இருக்கே. சூசைட் பாயிண்ட் வச்சு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அது என்ன படம்? கிருஷ்ணா நடிச்ச படம். ஒரு படம் அது படம் பேர் ஞாபகம் இல்லை, எனக்குமே பார்த்த ஞாபகம் இருக்கு. படம் கரெக்ட் ஞாபகம். சொட்டர் போட்டே இருப்பான்ல ஒருத்தன். இந்த இதுதான் வந்து இந்த மாதிரி மேலேருந்து இந்த பாடி கீழே விழுந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா. அதனால இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி போட்டிருக்காங்களே, இந்த கிரில் போட்டு எல்லாத்தையும். தமிழ்நாட்டு மக்கள் ஜாலியாக இருக்கணும். ஆமாம், அதனால் இப்போ பசுமை பள்ளத்தாக்குன்னு ரொம்ப அழகாக அந்த இடத்த மாற்றிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி நாங்கள் போகும்போது வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக மிஸ்ட் இருந்ததுனால கீழே வந்து அந்த பள்ளத்தாக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கிளியர் இது தெரியலை. ஆனாலும் கூட்டம் நல்லா வேடிக்கை பார்த்துக்கலாம். ஔவையார் சாமி கதை மாதிரி இருக்கு. நான் கேட்கேன், அவ ஒரு கதை நான் ஒரு கதை, இவ என்ன பேசன்னு கேட்க, இவ அந்த கதை புரியல போல, மறுபடியும் சொல்லு அப்படிங்க இவ. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்காங்களே, ஒன்னொன்னு பிக் பிக்கா இருக்காங்க. யானைய காமிக்கிறாங்க பாரு. ஆமா, என்ன இதுக்கு மட்டும் தும்பி இத காணோம், தந்தத்தை காணோம். ஒரு யானைக்கு மட்டும் தந்தத்தை காணோம். இருக்கா? பெண் யானை இருக்குல்ல. ஓ சரி, ஒரு வழியா நம்ம வீடியோ முடிச்சிட்டோம். போய் பாப்போம். நம்மளுக்கு எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன செய்ய, அந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க, போடுறவங்க போடுங்க, கமெண்ட் பண்றவங்க